வங்கிக் கணக்கும் வங்கிக் கணக்கிணக்கக் கூற்றும் என்ற பாடத்திலே பார்ட் 1 வீடியோவிலே வங்கிக் கணக்கு தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்ட் 2 வீடியோவிலே வங்கிக் கணக்கிணக்கக் கூற்று தொடர்பாக பார்ப்போம். ஆம் மாணவர்களே, நாங்கள் அலகு 9 வங்கிக் கணக்கும் வங்கிக் கணக்கிணக்கக் கூற்றும் பார்ட் 1 வீடியோவில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு வங்கிக் கணக்கில் பதிவு செய்வது என்று பார்த்தோம். அவ்வாறு பார்க்காத மாணவர்கள் அதனை படித்துவிட்டு இவ்வீடியோவை படிப்பதன் மூலம் மிகவும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் வங்கிக் கணக்கிணக்கக் கூற்றை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் அவை இடம்பெறும் நேரத்தில் அதனை வங்கிக் கணக்கில் பதிவு செய்வோம் என்று பார்த்தோம் தானே. அதே போலத்தான் வங்கியும் எங்கட கொடுக்கல் வாங்கல்களை எங்களுடைய பெயரில் வங்கியின் ஏடுகள்ல பதிவு செய்வாங்க. எனவே மாணவர்களே, இவ்வாறு வணிகம் அவர்களது கொடுக்கல் வாங்கல்களை அவர்களது ஏடுகளிலும், வங்கி அதே கொடுக்கல் வாங்கல்களை வங்கியினது ஏடுகளிலேயும் பதிவு செய்ய கிட்ட 2 இறுதி மீதிகளும் சமமானதாக காணப்பட வேண்டும் தானே. ஆனாலும் சில சமயம் இவ்விரு மீதிகளும் சமமானதாக காணப்பட மாட்டாது. அவ்வாறு சமப்படாத போது அம்மீதி இரண்டும் சமப்படாததற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றினை ஒப்பீடு செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கூற்றுத்தான் இந்த வங்கிக் கணக்கிணக்கக் கூற்று எனப்படும். வங்கிக் கூற்று என்றால் என்னென்று பார்ப்போம். வங்கி நடைமுறை கணக்கிற்கு உறுத்துடைய ஒருவருக்கு வங்கியினால் பொதுவாக மாதத்திற்கு ஒருமுறை அனுப்பப்படும் கூற்று வங்கிக் கூற்று எனப்படும். அதாவது மாணவர்களே, நடைமுறை கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு வங்கியினால் பொதுவாக ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுடைய நடைமுறை கணக்கினால் மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்டு அனுப்பப்படக்கூடிய ஒரு கூற்றுதான் இந்த வங்கிக் கூற்று. இதுதான் வங்கிக் கூற்றின் மாதிரி. இவ்வாறு கணனியினால் தட்டச்சு செய்யப்பட்ட பிரதியொன்றை வங்கியினால் வணிகத்திற்கு அனுப்பப்படும். அதாவது நடைமுறை கணக்கினை வைத்திருப்பவர்களுக்கு. இதை பார்த்தீர்கள் என்றால் இங்கு வணிகத்தின் பெயர் காணப்படுகின்றது. கிளையின் பெயர், கிளையின் இலக்கம், அதாவது வங்கி கிளையின் பெயர், வங்கி கிளையின் இலக்கம், வங்கி கணக்கு இலக்கம், நடைமுறை கணக்கு இலக்கம். அடுத்தது எந்த மாதத்திற்கான வங்கி கூற்று. அடுத்ததாக வங்கி கூற்றிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திகதி, விபரம், வரவு, செலவு, மீதி என்று காணப்படுகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆரம்ப மீதி காணப்படுகின்றது. அத்துடன் குறித்த மாதத்தில் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் இறுதி மீதி காணப்படுகின்றது. இவ்வாறு பொதுவாக ஒரு மாதத்தில் நடைபெற்ற அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்து வங்கியினால் அனுப்பப்படுகின்ற ஒரு கூற்றுதான் இந்த வங்கிக் கூற்று. ஆம் மாணவர்களே, இக்கொடுக்கல் வாங்கல்களை
வணிகம் வணிகத்தின் ஏடுகளிலேயும் வங்கி வங்கியின் ஏடுகளிலேயும் எவ்வாறு பதிவு செய்கின்றது என்பதனை பார்ப்போம். இதனை பார்ப்பதன் மூலம் வங்கிக் கணக்கினையும் வங்கிக் கூற்றினையும் பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இதுதான் வங்கிக் கணக்கு. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பார்ட் 1 வீடியோவிலே. நாங்கள் எமது வணிகத்தில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் ஏடுதான் இந்த வங்கிக் கணக்கு. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த வங்கிக் கணக்கிலே வரவு பக்கம், திகதி, விபரம், தொகை என்றும், செலவு பக்கம், திகதி, விபரம், தொகை என்றும் காணப்படும். இதுதான் வங்கிக் கூற்று. அதாவது எங்களுடைய வணிகத்தில் வங்கி நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்களை வங்கியினால் பதிவு செய்யும் முறை. இவ்வாறுதான் வங்கி எமது கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து வைத்திருக்கும். அவற்றை நாங்கள் பார்ப்போம். வங்கிக் கூற்று, திகதி, விபரம், வரவு, செலவு, மீதி. வங்கிக் கூற்று பற்றி உங்களுடைய பரீட்சையில், அதாவது வங்கிக் கூற்றை தயார் செய்யுமாறு உங்களுடைய பரீட்சையில் கேட்கப்பட மாட்டீர்கள். இருந்தாலும் வங்கி கணக்கிணக்க கூற்றை தயார் செய்வதற்காக வங்கி கூற்று பற்றி நீங்கள் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை பார்ப்போம். சரி மாணவர்களே, 1 மார்ச் ஆரம்ப வங்கி கணக்கு மீதி 1,25,000 ரூபாய். உங்களுக்கு தெரியும், வங்கி கணக்கு நிறுவனத்துக்கு ஒரு சொத்து. சொத்து கணக்கின் மீதிகள் வரவில் காணப்படும். எனவே வங்கி கணக்கில் 1 மார்ச் மீதி கீழ்கொண்டு வந்தது 1,25,000 ரூபாய் வரவு. இவ்வாறுதான் வணிகம் அதனது ஏடுகளிலே பதிவு செய்யும். இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் வங்கி அவர்களது ஏடுகளில் எவ்வாறு பதிவு செய்கின்றது என்பதனை பார்ப்போம். அதாவது வங்கி கூற்றில் திகதி 1 மார்ச், விபரம் ஆரம்ப மீதி, மீதி கொளத்திலே 1,25,000 ரூபாய். 5 மார்ச் காசு வைப்பு ரூபாய் 50,000. அதாவது காசு வைப்பு செய்கின்ற போது காசு குறைவடையும், வங்கி மீதி அதிகரிக்கும். எனவே அதற்குரிய இரட்டை பதிவு. காசு கணக்கு செலவு ரூபாய் 50,000, வங்கி கணக்கு வரவு ரூபாய் 50,000. எனவே நாங்கள் இப்போ வங்கி கணக்கில் பதிவு செய்வோம். 5 மார்ச் காசு வைப்பு ரூபாய் 50,000 வங்கி கணக்கு வரவு. இப்பொழுது நாங்கள் இந்த காசு வைப்பை வங்கி எவ்வாறு பதிவு செய்கின்றது என்பதனை பார்ப்போம். 5 மார்ச் விபரம் காசு வைப்பு
இதை வங்கி செலவில் தான் பதிவு செய்யும் 50,000 ரூபாய். ஏனென்றால் மாணவர்களே, இந்த 50,000 ரூபாய் வைப்பு செய்கின்ற போது அது எமது நிறுவனத்துக்குத்தான் சொத்து. ஆனால் வங்கியில் வைப்பு செய்கின்ற போது வங்கி அதனை திருப்பி தர வேண்டும் நமக்கு. எனவே இது ஒரு வங்கிக்கு ஒரு பொறுப்பு. வங்கிக்கு பொறுப்புனால வங்கி அதனது ஏடுகளில் செலவில் தான் பதிவு செய்யும். ஏன் பொறுப்பு கணக்கு ஓர் செலவு கணக்கு என்று நாங்கள் பார்த்தோம். எனவே பொறுப்பு அதிகரித்தால் செலவு அதிகரிக்கும். சரி, இப்போ நீங்கள் ஆரம்ப மீதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1,25,000 ரூபாய் இருக்கின்றது. இத்துடன் 50,000 ரூபாய் காசை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்கின்றோம். எனவே வங்கியில் இருக்கக்கூடிய எமது காசு 1,25,000 சக 50,000. எனவே 1,75,000 வங்கியில் இருக்கின்றது. அதாவது மாணவர்களே, வங்கி எங்களுக்கு தர வேண்டும் இந்த 1,75,000 ரூபாய். எனவே வங்கிக்கு இது ஒரு பொறுப்பு. அடுத்த கொடுக்கல் வாங்கல் 15 மார்ச் 112ஆம் இலக்கம் கொண்ட வாடகை மூலம் பெறப்பட்ட ரூபாய் 20,000 பெறுமதியான காசோலை அச்சந்தர்ப்பத்திலேயே வைப்பிலிடப்பட்டது. அதாவது மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், வாடகை மூலம் ஒரு காசோலை கிடைக்கப்பெற்றால் அச்சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் வங்கியில் வைப்பு செய்தால் அதற்குரிய இரட்டை பதிவு வங்கி கணக்கு வரவு, வாடகை வருமான கணக்கு செலவு. உங்களுக்கு தெரியும், வங்கி கணக்கு ஒரு சொத்து கணக்கு. வங்கி மீதி அதிகரிக்கின்றது. எனவே வங்கி கணக்கு வரவு ரூபாய் 20,000, வாடகை ஒரு வருமானம், வருமானம் அதிகரித்தால் செலவு. எனவே வாடகை வருமான கணக்கு செலவு ரூபாய் 20,000. இதனை நாங்கள் இப்பொழுது வங்கி கணக்கில் மாத்திரம் பதிவு செய்வோம். வங்கி கணக்கு வரவு 15 மார்ச், வாடகை 112ஆம் இலக்கம் கொண்ட காசோலை 20,000. சரி மாணவர்களே, மார்ச் இந்த காசோலை வைப்பை நாங்கள் வங்கி கூற்றில் பதிவு செய்வோம். 15 மார்ச் காசோலை வைப்பு, காசோலை இலக்கம் 112, செலவில் 20,000. அதாவது மாணவர்களை, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நாங்கள் வங்கியிலே வைப்பு செய்கின்ற போது வங்கியிலுள்ள எமது மீதி அதிகரிக்கின்றது. எனவே வங்கிக்கு பொறுப்பு அதிகரிக்கின்றது. எனவே வங்கி எங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். எனவே வங்கி அதனை செலவில் பதிவு செய்யும். எனவே 1,75,000 வங்கியில் மீதி காணப்படுகின்றது. அத்துடன் 20,000 ரூபாயை கூட்டுகின்ற போது மீதி 1,95,000. அதாவது வங்கி எங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை 1,95,000. அதாவது வங்கிக்கு பொறுப்பு. நாங்கள் இப்பொழுது அடுத்த கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம். 25 மார்ச் மின்சார கட்டணத்திற்காக ரூபாய் 10,000 பெறுமதியான 45ஆம் இலக்கம் கொண்ட காசோலை வழங்கப்பட்டது. இக்காசோலை மார்ச் 28ஆம் திகதி வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டு காசு பெறப்பட்டிருந்தது. அதாவது மின்சார கட்டணத்திற்காக 10,000 ரூபாய் பெறுமதியான ஒரு காசோலை நாங்கள் கொடுக்கின்றோம். மின்சார கட்டணத்திற்கு காசோலை கொடுக்கின்ற போது அதற்கான இரட்டை பதிவு
வங்கி கணக்கு செலவு ரூபா 10,000, மின்சார கட்டணம் ஓர் செலவினம் அதிகரித்தால் வரவு. எனவே மின்சார கட்டண கணக்கு வரவு ரூபா 10,000. ஏன் வங்கியில் செலவில் வைத்தோம்? வங்கி கணக்கு ஓர் சொத்து. காசோலை கொடுக்கின்ற போது வங்கி கணக்கில் காசு குறையும். எனவே சொத்து குறைந்தால் செலவு. அதனால் வங்கி கணக்கில் செலவில் பதிவு செய்தோம். 25 மார்ச் மின்சார கட்டணம் 10,000 வங்கி கணக்கு செலவு. இப்பொழுது நாங்கள் இந்த மின்சார கட்டண கொடுப்பனவை வங்கி கூற்றில் பதிவு செய்வோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இக்காசோலை மார்ச் 28ஆம் திகதி வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டு காசு பெறப்பட்டிருந்தது. அதாவது நாங்கள் கொடுத்த காசோலை 28ஆம் திகதி தான் வங்கியில் சமர்ப்பிக்கப்பட்டு காசு பெறப்பட்டிருக்கின்றது. எனவே வங்கி கூற்றில் 28 மார்ச் காசோலைகளுக்கான கொடுப்பனவு காசோலை இலக்கம் 45. இதை வங்கி வரவில் தான் பதிவு செய்யும். ஏனென்றால் நாங்கள் ஒரு கொடுப்பனவை செய்கின்ற போது அதற்கான கொடுப்பனவை வங்கி செலுத்துகின்ற போது வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைகின்றது. எனவே வங்கியில் இருக்கக்கூடிய பொறுப்பு குறைவடைகின்றது. அதனால் வங்கி வரவு வைக்கின்றது. எனவே ஏற்கனவே வங்கியில் மீதி 1,95,000 காணப்படுகின்றது. இதிலே 10,000 கொடுப்பனவுக்காக வங்கியினால் காசு செலுத்தப்பட்டவுடன் வங்கியில் இருக்கக்கூடிய பொறுப்பு குறைவடையும். எனவே மீதி 1,95,000 - 10,000 1,85,000. எனவே எங்களுடைய வங்கி கூற்றில் காணப்படக்கூடிய இறுதி மீதிதான் இந்த 1,85,000 ரூபாய். சரி, இப்போ நாங்கள் வங்கி கணக்கையும் சமப்படுத்தி பார்ப்போம். வங்கி கணக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வரவு மீதி அதிகமாக காணப்படுகின்றது. எனவே வரவு பக்கத்தின் மொத்தத்தை நாங்கள் கூட்டுவோம். 1,95,000. இதனை செலவு பக்கத்திலும் எடுப்போம். 1,95,000. செலவு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10,000 ரூபாவை கழித்தால் வரக்கூடிய மீதி முன்கொண்டு சென்றது 1,85,000 ரூபாய். அதே போல மீதி கீழ்கொண்டு வந்ததும் 1,85,000 ரூபாய். இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வங்கி கணக்கினுடைய மீதியும் வங்கி கூற்றினுடைய மீதியும் சமமாக காணப்படுகின்றது. ஆனாலும் மாணவர்களே, சில சமயம் இந்த இரண்டு மீதிகளும் சமப்படாமல் இருக்கலாம். எனவே இந்த வங்கி கணக்கின்படி வங்கி மீதியும் வங்கி கூற்றின்படி வங்கி மீதியும் சமப்படாத போது அவை சமப்படாததற்கான காரணங்களை கண்டறிந்து அதனை இணங்கச் செய்வதுதான் இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று மூலம் நாங்கள் பார்ப்போம். எனவே மாணவர்களே, நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றுக்கு செல்வதற்கு முன்பு இவ்விரண்டு மீதிகளும் வேறுபடுவதற்கான காரணங்களை விளங்கிக் கொள்வோம். முதலாவதாக, வழங்கி மாற்றப்படாத காசோலைகள். வணிகத்தினால் காசோலைகள் வழங்கப்பட்டதாயினும் இதுவரையில் வங்கியில் சமர்ப்பிக்கப்படாதவை. அதாவது மாணவர்களே, நாங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் காசோலையை வழங்குவோம்? கொள்வனவின் போது வழங்குவோம், கடன் கொடுத்தோருக்கு வழங்குவோம், அதேபோல நிறுவனத்தில் உள்ள வேறு செலவினங்களுக்காக, அதாவது மின்சார கட்டணம்,
வாடகை கட்டணம் போன்ற செலவுகளுக்கு நாங்கள் வழங்குவோம் தானே. இவ்வாறு நாங்கள் காசோலை வழங்கினால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வங்கி கணக்கில் காசு குறைவடைந்ததாக செலவு வைப்போம். எனவே நாங்கள் வழங்கின காசோலையிட தொகை எங்களோட வங்கி கணக்கில் குறைவடைந்திருக்கும். ஆனால் நாங்கள் காசோலையை வழங்கிய அன்றே குறித்த நபர் அந்த காசோலையை வங்கியில் சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக்கொள்வார் என்று எங்களால் கூற முடியாது. சில சமயம் அவர் 1 மாதத்திற்கு பின்பும் கூட அதனை காசாக்கிக் கொள்ளலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் 1 மாதம் முடியும் போது வங்கி எங்களுக்கு வங்கி கூற்ற அனுப்பி இருக்கும். ஆனால் அதில் குறித்த காசோலைக்கு பணம் செலுத்தி இருக்க மாட்டாது. அதாவது குறித்த நபர் வங்கியில் காசோலையினை வழங்கி பணத்தினை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வங்கி கணக்கின் மீதியானது வங்கி கூற்றின் மீதியை விட குறைவாக காணப்படும். அதாவது மாணவர்களே, நாங்கள் காசோலையொன்றை வழங்கியவுடன் நாங்கள் காசோலைக்கு காசு கொடுத்ததாக எமது நிறுவனத்தினுடைய கணக்கில் செலவு வைத்து குறைத்து காட்டியிருப்போம். அதாவது வங்கி கணக்கில் நாங்கள் குறைத்திருப்போம். ஆனால் நாங்கள் காசோலை கொடுத்த நபர் இன்னும் வங்கியில் அந்த காசோலையை காசாக மாற்றி இருக்கவில்லை என்றால் வங்கியில் இருக்கக்கூடிய எமது மீதி குறைவடைந்திருக்காது. எனவே மாணவர்களே, எமது நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கினது மீதியானது வங்கி கூற்றின் மீதியை விடவும் குறைவானதாக காணப்படும். இரண்டாவதாக, வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலைகள். இதற்கு நாங்கள் கைத்தீராத காசோலைகள் என்றும் கூறலாம். அதாவது வைப்பிலிடப்பட்டதாயினும் இதுவரையில் வசூலிக்கப்படாத காசோலைகள். அதாவது மாணவர்களே, வணிகத்திற்கு காசோலைகள் எவ்வாறான சந்தர்ப்பத்தில் கிடைக்கப்பெறும்? விற்பனை மூலம் காசோலை கிடைக்கப்பெறும். அதே போல கடன்பட்டோர் மூலம் காசோலை கிடைக்கப்பெறும். அதாவது கடன்பட்டோர் மீள செலுத்துகின்ற போது, அல்லது வேறு வருமானங்களின் ஊடாக, உதாரணமாக வாடகை வருமானம், தரகு வருமானம், இவ்வாறான வருமானங்கள் மூலமும் காசோலை நிறுவனத்துக்கு கிடைக்க பெறலாம். இவ்வாறு காசோலைகள் கிடைத்து அக்காசோலையினை வங்கியில் வைப்பு செய்யும் போது நாங்கள் குறித்த காசோலையை எங்கட வங்கி கணக்கில் காசு கிடைக்க பெற்றதாக வரவு வைப்போம் தானே. எனவே எங்களுடைய வங்கி கணக்கு மீதி அதிகரிக்கும். ஆனால் மாணவர்களே, வைப்பு செய்த தினமே சில சமயம் வங்கியினால் அக்காசோலை கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. அவை கணக்குகளில் சேர்ப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படும். எனவே மாணவர்களே, நாங்கள் 1 மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கூற்றினை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் குறித்த மாத இறுதியில், அதாவது மார்ச் மாத வங்கி கூற்றினை எடுத்துக்கொண்டால் மார்ச் 27, 28, 29, 30ஆம் திகதிகளில் வைப்பு செய்த காசோலைகள் இன்னும் வங்கியினால் வசூலிக்கப்படாது இருக்கலாம். அதாவது வங்கியினால் வங்கி நடைமுறை கணக்கில் சேர்க்கப்படாது இருக்கலாம். அதாவது மாணவர்களே, நாங்கள் வைப்பு செய்த திகதியிலிருந்து வங்கி எங்களோட நடைமுறை கணக்கிற்கு சேர்ப்பதற்கு 2 அல்லது 3 நாட்கள் ஆகலாம். எனவே மாணவர்களே, இச்சமயத்தில் எமது வங்கி கணக்கு மீதியானது
வங்கி கூற்று மீதியை விட அதிகமாக காணப்படலாம். அதாவது மாணவர்களே, காசோலையை வைப்பு செய்து காசு கிடைக்கப் பெற்றதாக நாங்கள் எமது வங்கி கணக்கில் பதிவு செய்து வைத்திருப்போம். ஆனால் வங்கி கூற்றில் வங்கி இன்னும் பதிவு செய்யாமல் இருப்பதனால் எமது வங்கி கணக்கு மீதி அதிகமாக காணப்படும். அதாவது எமது நிறுவனத்திட வங்கி கணக்கின் மீதி வங்கி கூற்றின் மீதியை விட அதிகமாக காணப்படும். மூன்றாவதாக நேரடி வைப்புக்கள். சில வாடிக்கையாளர்கள் வணிகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகைகளை நேரடியாக வணிகத்தின் நடைமுறை கணக்கில் வைப்பிலிடப்படும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அவ்வாறே வணிகத்திற்கு கிடைக்க வேண்டிய வாடகை, வட்டி, பங்கு லாபம் போன்றன நேரடியாக வங்கி நடைமுறை கணக்கிற்கு அனுப்பப்படும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இவற்றினை நேரடி வைப்புக்கள் என அழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, சில வாடிக்கையாளர்கள் எமது நிறுவனத்திற்கு அல்லது எமது வணிகத்திற்கு செலுத்த வேண்டிய தொகைகளை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நேரடியாக எமது நடைமுறை கணக்கிற்கு வைப்பு செய்வார்கள். அதே போலதான் எமது நிறுவனத்திற்கு கிடைக்க வேண்டிய வாடகை வருமானம், வட்டி வருமானம், பங்கு லாபம் போன்ற வருமானங்களையும் நேரடியாக எமது நடைமுறை கணக்கிற்கு அனுப்ப முடியும். இதைத்தான் நாங்கள் நேரடி வைப்புக்கள் என்று சொல்லுவோம். இவ்வாறான நேரடி வைப்புக்களை வங்கியானது வங்கி கூற்றை எங்களுக்கு அனுப்பியதன் பிறகுதான் எங்களால் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான நேரடி வைப்புக்களை வங்கியானது வங்கி கூற்றில் காசு கிடைக்க பெற்றதாக செலவில் பதிவு செய்திருக்கும். ஆனால் நாங்கள் எமது நிறுவனத்தில் வங்கி கணக்கில் பதிவு செய்திருக்க மாட்டோம். எனவே மாணவர்களே, இதனால் வங்கி கூற்றின் மீதியானது எமது நிறுவனத்தின் வங்கி கணக்கின் மீதியினை விடவும் அதிகமாக காணப்படும். நான்காவதாக நிலையற் கட்டளையின் பெயரிலான கொடுப்பனவுகள். வணிகத்தினால் செலுத்த வேண்டிய வங்கி கடன் தவணை கட்டணம், குத்தகை தவணை கட்டணம், காப்புறுதி கட்டணம் போன்ற சில கொடுப்பனவுகளை வங்கியில் தனது கணக்கில் காணப்படும் பண மீதியிலிருந்து செலுத்தவும் என கணக்குரிமையாளரினால் எழுத்து மூலம் வங்கிக்கு அறிவித்தல் கொடுப்பதையே நிலையற் கட்டளை என்றழைக்கப்படும். அதாவது மாணவர்களே, எமது நிறுவனத்தில் சில கொடுப்பனவுகளை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக இந்த வங்கி கடன் தவணை கட்டணம், குத்தகை தவணை கட்டணம், காப்புறுதி கட்டணம் போன்ற கொடுப்பனவுகள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டி இருக்கும். இதனை ஒவ்வொரு மாதமும் செலுத்திக் கொண்டிருப்பதை விட நிறுவனத்திற்கு இலகுவான வகையில் வங்கிக்கு எழுத்து மூலமான ஒரு கட்டளையை பிறப்பிக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகையை குறித்த திகதியில் எங்களுடைய நடைமுறை கணக்கிலிருந்து குறித்த நபருக்கு அல்லது குறித்த நிறுவனத்திற்கு கொடுக்குமாறு. எனவே மாணவர்களே, இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வங்கி கூற்றை அனுப்பியதன் பின்னர்தான் இவ்வாறான கொடுப்பனவுகளை செய்துள்ளதனை உறுதிப்படுத்தி எங்களால் எங்களுடைய வங்கி கணக்கில் பதிவு செய்ய முடியும். எனவே மாணவர்களே, வங்கியானது எங்களுடைய நடைமுறை கணக்கினூடாக
இந்த கொடுப்பனவுகளை செலுத்தி இருப்பதாக வங்கிக் கூற்றில் குறைத்து காட்டியிருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் இதனை பதிவு செய்திருக்க மாட்டோம். இதனால் வங்கிக் கூற்று மீதியானது வங்கிக் கணக்கு மீதியினை விடவும் குறைவாக காணப்படும். ஐந்தாவதாக, வங்கிக் கட்டணங்களும் காசோலை கட்டணங்களும். நடைமுறை கணக்குரிமையாளருக்கு வங்கியினால் வழங்கப்படும் சேவைகளுக்காக வங்கியினால் நடைமுறை கணக்கிலிருந்து அறவிட்டுக் கொள்ளும் கட்டணங்களே வங்கிக் கட்டணங்களாகும். இதேபோன்று வங்கி வழங்கும் காசோலை புத்தகங்களுக்காக அறவிட்டுக் கொள்ளும் கட்டணம் காசோலை புத்தக கட்டணமாகும். அதாவது மாணவர்களே, நடைமுறை கணக்கு உரிமையாளருக்கு வங்கியினால் வழங்கப்படுகின்ற சேவைகளுக்காக வங்கியினால் ஒரு சிறிய தொகையொன்று அறவிடப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒரு 1000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் வழங்கப்படக்கூடிய சேவைகளுக்காக வங்கியினால் அறவிடப்பட்டிருக்கும். இதனை வங்கி எமது நடைமுறை கணக்கிலிருந்து குறைத்து இருக்கும். இதைத்தான் நாங்கள் வங்கி கட்டணம் என்று அழைப்போம். அடுத்து, எங்களுடைய நிறுவனத்தின் காசோலை புத்தகம் முடிவடைந்ததன் பிறகு நாங்கள் வங்கியிடமிருந்து ஒரு புதிய காசோலை புத்தகம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுவோம். இதற்காக வங்கி ஒரு தொகையை காசோலை புத்தக கட்டணமாக எமது நடைமுறை கணக்கிலிருந்து குறைத்திருக்கும். இதைத்தான் நாங்கள் காசோலை புத்தக கட்டணம் என்று கூறுவோம். இவ்விரு கட்டணங்களையும் வங்கி கூற்றினை எமது நிறுவனத்திற்கு அனுப்பியதன் பின்னர்தான் எங்களால் அறிந்து கொள்ள முடியும் வங்கி காசோலை புத்தக கட்டணங்களையும் வங்கி கட்டணங்களையும் அறவிட்டுள்ளதாக. எனவே வங்கி கூற்றின் மீதியானது குறித்த தொகையினால் குறைவடைந்திருக்கும். இதனை நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தின் வங்கி கணக்கில் பதிவு செய்திருக்க மாட்டோம். இதனால் வங்கி கூற்றின் மீதியானது எங்களுடைய நிறுவனத்தின் வங்கி கணக்கின் மீதியினை விடவும் குறைவாக காணப்படும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது வங்கி கணக்கிணக்க கூற்றினை எவ்வாறு தயார் செய்வது என்பதனை இந்த உதாரணம் மூலம் பார்ப்போம். முகம்மது வணிகத்தின் 2020 மார்ச் மாதத்திற்கான வங்கி கணக்கு வங்கி கூற்று என்பன பின்வருமாறு. சரி, முகம்மது வணிகத்தின் வங்கி கணக்கும் வங்கி கூற்றும் கீழே தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் வங்கி கணக்கு, அதாவது நிறுவனத்தால் தயார் செய்யப்பட்ட வங்கி கணக்கு. அடுத்து மார்ச் மாதத்திற்கான 2020 மார்ச் மாதத்திற்கான வங்கியினால் அனுப்பப்பட்ட வங்கி கூற்று. அடுத்து நாங்கள் வினாவை பார்ப்போம். பின்வருவனவற்றை தயாரிக்குக. முதலாவது, 2020 மார்ச் 31ஆம் திகதியில் வங்கி கணக்கு மீதியினை சீராக்கம் செய்க. இரண்டாவது வினா, சீராக்கப்பட்ட வங்கி கணக்கின் மீதியை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்குக. ஆம் மாணவர்களே, முதலாவது வினா 2020 மார்ச் 31ஆம் திகதியில் வங்கி கணக்கு மீதியினை சீராக்கம் செய்க. நாங்கள் இப்பொழுது ஒரு சீராக்கிய வங்கி கணக்கை வரைந்து கொள்ளுவோம்.
எங்களுடைய வங்கி கணக்கைத்தான் நாங்கள் இப்பொழுது சீராக்கம் செய்ய போகின்றோம். எனவே இந்த வங்கி கணக்கை ஒரு T-forமில் வரைந்து கொண்டால் போதுமானது. சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு இரண்டாவது வினா, சீராக்கப்பட்ட வங்கி கணக்கின் மீதியை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்குக. நாங்கள் இப்பொழுது ஒரு வங்கி கணக்கிணக்க கூற்றையும் வரைந்து கொள்ளுவோம். மாணவர்களே, இவ்வாறுதான் நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றை வரைவோம். இதிலே முகம்மது வணிகத்தின் 2020 மார்ச் மாதத்திற்கான வங்கி கணக்கிணக்க கூற்று என்று நாங்கள் எழுதிக் கொள்ளுவோம். வங்கி கணக்கிணக்க கூற்றிலே முதலாவதாக வரக்கூடியது சீராக்கப்பட்ட வங்கி மீதி. அதனைத் தொடர்ந்து கூட்டு சக அடையாளம், அதற்கு ஒரு 4 அல்லது 5 லைன்களை விடுவோம். அதனைத் தொடர்ந்து இதற்கும் தேவையான அளவு 4 அல்லது 5 லைன்களை அல்லது 2 அல்லது 3 லைன்கள் கூட போதுமானது விட்டு கடைசியாக வருவது 2020 மார்ச் 31ஆம் திகதியிலான வங்கி கூற்று மீதி. இவ்வாறு கணக்கினை செய்வதற்கு முன்னர் நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நிறுவனத்தினால் ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட வங்கி கணக்கினையும் வங்கியினால் அனுப்பப்பட்டுள்ள வங்கி கூற்றினையும் ஒப்பீடு செய்து நாங்கள் எமது வங்கி கணக்கிலே பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி கூற்றில் இடம்பெறுகின்றதா என்பதனையும், மேலும் வங்கி கூற்றில் மேலதிகமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றுள்ளதா என்பதனையும் நாங்கள் இப்பொழுது ஒப்பீடு செய்து பார்ப்போம். முதலாவதாக ஆரம்ப மீதியை பாருங்கள் மாணவர்களே. 1 மார்ச் வங்கி கணக்கில் மீதி கீழ்கொண்டு வந்தது 55,000 ரூபாய். இப்போ நீங்கள் வங்கி கூற்றிலும் பாருங்கள், 1 மார்ச் ஆரம்ப மீதி 55,000 ரூபாய். எனவே இவ்விரண்டு மீதிகளும் இணங்குவதால் இதனை நான் yellow கலரினால் ஹைலைட் பண்ணிக்கொள்கின்றேன். நீங்கள் சரி அடையாளம் இட்டுக் கொள்ளலாம். அடுத்து வங்கி கணக்கில் வரவு பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதை வங்கி கூற்றில் செலவு பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதனை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். அதாவது மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம்தான். வங்கி கணக்கு நிறுவனத்துக்கு ஒரு சொத்து கணக்கு. சொத்து அதிகரிக்கின்ற போதெல்லாம் வரவோ, எனவே வங்கி கணக்கில் வரவில் பதிவு செய்து இருப்போம். அதே போல நீங்கள் வங்கி கூற்றை பார்த்தீர்கள் என்றால், வங்கி கூற்று வங்கியினால் தயார் செய்யப்படுகின்றது. எனவே நாங்கள்
வங்கி கணக்கில் வரவு வைக்கக்கூடிய தொகைகள் எமது சொத்து அதிகரிக்கும். அதேவேளை வங்கியில் அது அதிகரிக்கின்ற போது வங்கி எங்களுக்கு அதை திருப்பி தர வேண்டும். அதாவது வங்கிக்கு ஒரு பொறுப்பு. எனவே பொறுப்பு அதிகரித்தால் செலவு. எனவே வங்கி இதனை செலவில் தான் பதிவு செய்யும். இப்பொழுது நாங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்கள் வங்கி கூற்றில் செலவு வைக்கப்பட்டுள்ளதா என்பதனை பார்ப்போம். அடுத்து காசு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு காசு வைப்பு. இந்த 10,000 காசு வைப்பை நாங்கள் வங்கி கூற்றுடன் பார்ப்போம் செலவு வைக்கப்பட்டிருக்கின்றதா என்பதனை. வங்கி கூற்றிலும் இதனை செலவு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் சரி அடையாளம் இட்டுக் கொள்ளலாம். அடுத்து காசோலை வைப்பு 48ஆம் இலக்கம் கொண்ட காசோலை 18,000 ரூபாய். எனவே இதனை நாங்கள் வங்கி கூற்றுடன் ஒப்பீடு செய்து பார்ப்போம். 48ஆம் இலக்கம் கொண்ட காசோலையும் வங்கியினால் செலவு வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனையும் நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளுவோம். ஓகே. அடுத்து காசோலை வைப்பு 76ஆம் இலக்கம் கொண்ட காசோலை 25,000. இதனை நாங்கள் வங்கி கூற்றில் பார்ப்போம். 76ஆம் இலக்கம் கொண்ட காசோலையும் வங்கியினால் செலவு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். அடுத்து காசு ரூபாய் 20,000. இந்த காசையும் நாங்கள் வங்கி கூற்றுடன் பார்த்தால் காசும் வங்கியினால் செலவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது காசு என்று வந்தால் அது ஒரு காசு வைப்பு. எனவே இதனையும் நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். காசு வைப்பு 20,000. அடுத்து காசோலை வைப்பு காசோலை இலக்கம் 110 15,000 ரூபாய். இந்த காசோலை வைப்பு 15,000 ரூபாய் காசோலை இலக்கம் 110 வங்கி கூற்றில் நீங்கள் பார்த்தால் வங்கி கூற்றில் அது செலவு வைக்கப்படவில்லை. எனவே இதனை நாங்கள் மார்க் பண்ணாமல் வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு வேண்டுமானால் தர அடையாளம் அல்லது உங்களுக்கு இலகுவான முறையில் அடையாளம் காணக்கூடியவாறு உங்களுக்கு ஒரு குறியீட்டை போட்டு வைத்துக் கொள்ளலாம். அடுத்து நாங்கள் வங்கி கணக்கில் செலவில் பதியப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்களை வங்கி கூற்றில் வரவு பக்கத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போம். செலவு பக்கத்தில் உள்ள முதலாவது கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுனர் காசோலை இலக்கம் 134 20,000 ரூபாய். இதை நாங்கள் வங்கி கூற்றில் பார்ப்போம். வங்கி கூற்றில் காசோலை இலக்கம் 134 20,000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை நாங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே. இதில் மாணவர்களே நீங்கள் தொகையினை மாத்திரம் கருத்தில் கொண்டு மார்க் பண்ணிக்கொள்ள வேண்டாம். காசோலை இலக்கத்தையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த கொடுக்கல் வாங்கல் வாடகை காசோலை இலக்கம் 135 25,000 ரூபாய். இதை நாங்கள் வங்கி கூற்றுடன் ஒப்பீடு செய்து பார்ப்போம். வங்கி கூற்றை பார்த்தீர்கள் என்றால் இந்த காசோலை இன்னும் வங்கியினால் வரவு வைக்கப்படவில்லை. எனவே இதனை நாங்கள் மார்க் பண்ணாமல் வைத்துக் கொள்வோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுனோர் இலக்கம் 136. இப்போ நாங்கள் இந்த காசோலை இலக்கம் 136 கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது வங்கி கூற்றில் வந்திருக்கின்றதா என்பதனை பார்ப்போம். வங்கி கூற்றை பார்த்தீர்கள் என்றால்
இப்படி ஒரு காசோலை இன்னும் வரவில்லை. எனவே இதனையும் நாங்கள் மார்க் பண்ணாமல் வைத்துக் கொள்ளுவோம். அடுத்ததாக சம்பளம் காசோலை இலக்கம் 137 20,000. இப்போ வங்கி கூட்டுடன் பார்த்தோம் என்றால் காசோலை இலக்கம் 137 வங்கியினால் வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை நாங்கள் yellow கலரினால் மார்க் செய்து கொள்ளுவோம். வங்கி கூற்றிலும் வங்கி கணக்கிலும். ஆம் மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் வங்கி கணக்கினை பார்த்தீர்கள் என்றால் வரவு பக்கம் ஒரு கொடுக்கல் வாங்கலும் செலவு பக்கம் 2 கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி கூற்றில் பதிவு செய்யப்படவில்லை. அதேபோன்று வங்கி கூற்றில் 4 கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது இந்த 10,000, இந்த 30,000, 1000, 1500 என்ற இந்த 4 கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் வங்கி கூற்றில் காணப்படுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை, அதாவது பதியப்படாத கொடுக்கல் வாங்கல்களை, அதாவது மாணவர்களே வங்கி கணக்கில் பதியப்படாத இக்கொடுக்கல் வாங்கல்களை சீராக்கிய வங்கி கணக்கிலும் அதேபோல் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய வங்கி கூற்றில் பதியப்படாத கொடுக்கல் வாங்கல்களை, அதாவது இக்கொடுக்கல் வாங்கல்களை வங்கி கணக்கிணக்க கூற்றிலும் நாங்கள் இப்பொழுது பதிவு செய்வோம். முதலாவது நாங்கள் சீராக்கிய வங்கி கணக்கில்தான் பதிவு செய்ய வேண்டும். சரி மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் சீராக்கிய வங்கி கணக்கினை எதற்காக தயாரிக்கிறோம் என்றால், வங்கி கணக்கினை நாங்கள் ஏற்கனவே தயாரித்து அதற்குரிய இறுதி மீதியினையும் எடுத்துள்ளோம். ஆனால் வங்கி குறித்த மாத முடிவில் நடைமுறை கணக்கினூடாக மேற்கொள்ளப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து ஓர் வங்கி கூற்றை எங்களுக்கு அனுப்புகின்றது தானே. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிலையற்கட்டளை காப்புறுதி 10,000 ரூபாய் வங்கி வரவு வைத்திருக்கின்றது. அதாவது நாங்கள் நிலையற்கட்டளை காப்புறுதி கொடுப்பனவை வங்கிக்கு செலுத்துமாறு நாங்கள் அறிவித்தல் கொடுத்துள்ளோம். எனவே வங்கி இதனை செலுத்தி இருக்கின்றது 10,000 ரூபாய். அதே போல வங்கியில் நேரடி வைப்பு ஒரு 30,000 வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் வங்கி கட்டணம் 1000 ரூபாயும் காசோலை புத்தக கட்டணம் 1500 ரூபாயையும் வங்கி அறவிட்டிருக்கின்றது. இந்த 4 கொடுக்கல் வாங்கல்களையும் நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கில் பதிவு செய்து இல்லை. எனவே நாங்கள் எங்களுடைய வங்கி கணக்கை ஏற்கனவே சமப்படுத்தி விட்டோம். இதனால் இந்த வங்கி கணக்கில் இந்த கொடுக்கல் வாங்கல்களை எங்களால் பதிவு செய்ய முடியாது. எனவே இந்த 4 கொடுக்கல் வாங்கல்களையும் இந்த வங்கி கணக்கில் பதிவு செய்வதற்காகத்தான் சீராக்கிய வங்கி கணக்கை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே மாணவர்களே, வங்கி கணக்கில் காணப்படக்கூடிய மீதி 68,000 ரூபாவை சீராக்கிய வங்கி கணக்கின் ஆரம்ப மீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே
சீராக்கப்பட்ட வங்கிக் கணக்கின் ஆரம்ப மீதி வரவு ரூபாய் 68,000. ஏனென்றால் வங்கிக் கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனது மீதியும் 68,000 ரூபாய் வரவு. அடுத்து மாணவர்களே, வங்கிக் கூற்றில் காணப்படுகின்ற இந்த கொடுக்கல் வாங்கல்களை, இந்த 4 கொடுக்கல் வாங்கல்களையும் நாங்கள் சீராக்கிய காசேட்டில் பதிவு செய்வோம். இதில் முதலாவதாக நிலையற்கட்டளை காப்புறுதி 10,000. அதாவது காப்புறுதி வங்கியினால் செலுத்துகின்ற போது வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைகின்றது. இதனை வங்கி பதிவு செய்து இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் இப்போ சீராக்கிய காசேட்டில் பதிவு செய்வோம். சீராக்கப்பட்ட காசேட்டில் செலவு, அதாவது எங்களுடைய காசு குறைவடைந்து இருக்கின்றது. சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு செலவு நிலையற்கட்டளை காப்புறுதி 10,000. இப்பொழுது நாங்கள் நிலையற்கட்டளை காப்புறுதியை பதிவு செய்து விட்டோம். எனவே அதனை நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளுவோம். அடுத்ததாக நேரடி வைப்பு. நேரடியாக வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. நேரடி வைப்பு செய்யப்பட்டால் வங்கியில் இருக்கக்கூடிய காசு மீதி அதிகரிக்கும். எனவே வங்கி செலவு வைத்திருக்கின்றது. எனவே எங்களுடைய சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் நாங்கள் இதனை வரவு வைப்போம். அதாவது எங்களுடைய காசு அதிகரிக்கின்றது 30,000 ரூபாய். அடுத்து வங்கி கட்டணம் 1000 ரூபாய். வங்கி கட்டணம் வங்கியினால் அறவிடப்பட்டவுடன் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைந்திருக்கும். அதனால் வங்கி வரவு வைத்திருக்கின்றது. காசு குறைவடைகின்றதனால் நாங்கள் எங்களுடைய சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் செலவில் பதிவு செய்வோம். வங்கி கட்டணம் 1000 ரூபாய். அடுத்து காசோலை புத்தக கட்டணம் 1500 ரூபாய். இதுவும் வங்கியினால் அறவிடப்பட்டுள்ளதால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைந்திருக்கின்றது. எனவே சீராக்கப்பட்ட காசேட்டிலும் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கிலும் நாங்கள் செலவில் பதிவு செய்வோம். ஏன் எங்களுடைய காசு வங்கியில் குறைவடைகின்றது 1500 ரூபாய். நாங்கள் இப்பொழுது இந்த 4 கொடுக்கல் வாங்கல்களையும் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் பதிவு செய்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கை சமப்படுத்தி மீதியினை கொண்டு வருவோம். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கை பார்த்தீர்கள் என்றால் வரவில் மீது அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அதனை நாங்கள் கூட்டுவோம் 98,000. இதனை நாங்கள் செலவில் எழுதுவோம் 98,000. இப்பொழுது நாங்கள் செலவில் இருக்கக்கூடிய தொகைகளை கழித்தால் மீதி கீழ்கொண்டு சென்றது 85,500 ரூபாய். அதேபோல் மீதி கீழ்கொண்டு வந்ததும் 85,500 ரூபாய். இதுதான் எங்களுடைய வங்கி கணக்கினது சீராக்கப்பட்ட மீதி 85,500 ரூபாய். இப்பொழுது நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கினை தயார் செய்து விட்டோம். அடுத்து நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றை தயார் செய்வோம். இப்பொழுது நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றில் வங்கி கூற்றில் பதிவு செய்யப்படாத, அதாவது எங்களது வங்கி கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த 3 கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்வோம். வங்கி கணக்கிணக்க கூற்றை நாம் ஏன் செய்கின்றோம் என்றால்,
இந்த வங்கிக் கூற்றில் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்களை எங்களால் பதிவு செய்ய முடியாது. அதாவது வங்கிக் கூற்றில் பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் இது வங்கியினால் அனுப்பப்படக்கூடிய ஓர் கூற்று. அதாவது இந்த வங்கிக் கூற்றில் எங்களால் பதிவு செய்து சீராக்கம் செய்ய முடியாது. எனினும் இந்த சீராக்கப்பட்ட வங்கி மீதியினையும் வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியையும் இணங்க செய்வதற்காக தயார் செய்யப்படும் கூற்றுதான் இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று. இப்பொழுது நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றினை தயார் செய்வோம். இதில் முதலாவதாக சீராக்கப்பட்ட வங்கி மீதியின் தொகையை எழுதுவோம். உங்களுக்கு தெரியும், சீராக்கப்பட்ட வங்கி கணக்கின் மீதி கீழ்கொண்டு வந்த தொகை 85,500 ரூபாய். இதை நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்வோம். சீராக்கப்பட்ட வங்கி மீதி 85,500 ரூபாய். அடுத்து இந்த வங்கி கணக்கில் காணப்படக்கூடிய இந்த 3 கொடுக்கல் வாங்கல்களையும் நாங்கள் பார்ப்போம். இதிலே காசோலை வைப்பு 15,000 ரூபாய் காணப்படுகின்றது. காசோலை இலக்கம் 110. இந்த காசோலையை நாங்கள் வங்கியில் வைப்பு செய்துள்ளோம். ஆனால் வங்கி இதனை இன்னும் கணக்குகளில் பதிவு செய்தில்லை. அதாவது வங்கி கூற்றில் பதிவு செய்தில்லை, அல்லது வங்கி இன்னும் இந்த காசோலையை வசூலித்து இல்லை. எனவே இந்த 15,000 ரூபாய் பெறுமதியான காசோலை இலக்கம் 110 வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலை. இப்பொழுது நாங்கள் இந்த வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலை 15,000 ரூபாய் காசோலை இலக்கம் 110 வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்ய வேண்டும். வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலை வைப்பு செய்தால் வங்கி கணக்கில் மீதி அதிகரித்திருக்கும் தானே. எனவே நாங்கள் வங்கி மீதி, சீராக்கப்பட்ட வங்கி மீதிக்கு நேராக சக அடையாளத்தை போட்டுக்கொள்ளுவோம். எனவே வங்கி கூற்று மீதியை பெற அதனை நாங்கள் கழிக்க வேண்டும். ஏன்? வங்கி கூற்றில் அது பதிவு செய்து இல்லை. எனவே வங்கி கூற்று மீதிக்கு நேராக நாங்கள் சய அடையாளத்தை போட்டுக்கொள்ளுவோம். ஏனென்றால் இதனை நாங்கள் கழிக்க வேண்டும். வங்கி கணக்கில் என்ன நடக்கின்றது? அதிகரிக்கின்றது. எனவே வங்கி கூட்டில் என்ன நடக்கும்? நாங்கள் குறைக்க வேண்டும். அதாவது நாங்கள் வங்கி கணக்கில் நடைபெறுவதற்கு ஒப்போசிட்டாக வங்கி கூற்றில் நாங்கள் பதிவு செய்வோம். இதனை வங்கி கூற்று மீதிக்கு நேராக வருவதனை நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்வோம். எனவே இங்கே என்ன வந்திருக்கின்றது? வங்கி கூற்று மீதிக்கு நேராக சய அடையாளம். எனவே நாங்கள் இதனை கழிப்போம். வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலை இலக்கம் 110 ரூபாய் 15,000. இப்பொழுது நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். இப்பொழுது மாணவர்களே, வாடகை காசோலை இலக்கம் 135 25,000 ரூபாயும், கடன் கொடுத்தோருக்கு கொடுக்கப்பட்ட காசோலை இலக்கம் 136 10,000 ரூபாய் காசோலையையும் இன்னும் அவர்கள் வங்கிக்கு சமர்ப்பித்து காசாக மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே இது
வழங்கி மாற்றப்படாத காசோலை. இப்பொழுது நாங்கள் இதனை வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்வோம். வழங்கி மாற்றப்படாத காசோலை. காசோலை வழங்கினால் என்ன நடந்திருக்கும்? வங்கி கணக்கு மீதி குறைந்திருக்கும். எனவே நாங்கள் வங்கி கணக்கு மீதிக்கு நேராக சய அடையாளத்தை போட்டுக்கொள்வோம். வங்கி கணக்கு மீதி குறைந்திருந்தால் வங்கி கூற்று மீதி என்ன நடந்திருக்கும்? வங்கி கூற்று மீதியை பெறுவதற்கு நாங்கள் அதனை கூட்ட வேண்டும். அதாவது ஒப்போசிட், மேலே என்ன நடக்கின்றதோ வங்கி மீதி, அதாவது வங்கி மீதியில் என்ன நடக்கின்றதோ அதற்கு ஒப்போசிட்டான விளைவை நாங்கள் வங்கி கூற்று மீதிக்கு போடுவோம். எனவே அதை நாங்கள் கூட்ட வேண்டும். ஏன் வங்கி கூற்றில் இதனை இன்னும் பதிவு செய்யவில்லை? இதனால் நாங்கள் இதனை கூட்டுவோம். வழங்கி மாற்றப்படாத காசோலைகள். வாடகை காசோலை இலக்கம் 135 25,000 ரூபாய். காசோலை இலக்கம் 135 25,000 ரூபாய். அடுத்து கடன் கொடுனர் காசோலை இலக்கம் 136 10,000 ரூபாய். கடன் கொடுனர் காசோலை இலக்கம் 136 10,000 ரூபாய். இதில் நீங்கள் காசோலை இலக்கத்தினை மாத்திரம் பதிவு செய்தால் போதுமானது. இப்பொழுது நாங்கள் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களினையும் பதிவு செய்து விட்டோம். அதாவது பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்களை. இப்பொழுது வங்கி கணக்கிணக்க கூற்றினை பார்ப்போம். வழங்கி மாற்றப்படாத காசோலைகளின் மொத்தம் 35,000 ரூபாய். எனவே சீராக்கப்பட்ட வங்கி மீதி 85,500 ரூபாயுடன் 35,000 ரூபாய் வழங்கி மாற்றப்படாத காசோலைகளை கூட்டுகின்ற போது 1,20,500 ரூபாய். அதிலிருந்து வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலைகள் 15,000 ரூபாவை கழித்தால் வங்கி கூற்றுப்படி வங்கி மீதியை பெறலாம். எனவே வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி 1,20,500 சய 15,000. எனவே வங்கி கூற்றுப்படி வங்கி மீதி 1,05,500 ரூபாய். இதை நாங்கள் வங்கி கூற்றுடன் ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்றால் வங்கி கூற்றின் இறுதி மீதி 1,05,500 ரூபாய். இம்மீதியை நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றினூடாக பெற்றுக்கொள்ளுவோம். எனவே இவ்வாறு சீராக்கப்பட்ட வங்கி கணக்கையும் வங்கி கணக்கிணக்க கூற்றினையும் எங்களால் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் உதாரணம் 2 பார்ப்போம். ஜனனி வணிகத்தின் 2020 ஏப்ரல் மாதத்தின் வங்கி கணக்கில் வரவு மீதியாக ரூபா 75,000 காணப்பட்டது. வங்கி கூற்றின் மீதியானது ரூபா 79,400 காணப்பட்டது. வேறுபாட்டிற்குரிய காரணங்கள் பின்வருமாறு. அதாவது மாணவர்களே, ஜனனி வணிகத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான வங்கி கணக்கில் வரவு மீதி 75,000 ரூபாய். அதே போல வங்கி கூற்றின் மீதி 79,400 காணப்பட்டது. இங்கு வங்கி கணக்கினையோ வங்கி கூற்றினையோ அவர்கள் தந்துள்ள வேறுபாட்டிற்கான காரணங்கள் கீழே தரப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவர்களே, பின்வருவனவற்றை தயாரிக்குக என்று கேட்கப்படுகின்றீர்கள்.
முதலாவது வினா 2020 ஏப்ரல் 30ஆம் திகதியில் வங்கி கணக்கு மீதியினை சீராக்கம் செய்க. இரண்டாவது வினா சீராக்கப்பட்ட வங்கி கணக்கின் மீதியை பயன்படுத்தி வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்குக. இப்பொழுது நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கினையும் வங்கி கணக்கிணக்க கூற்றினையும் தயாரிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கினை வரைந்து கொள்வோம். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு, அதேபோல வங்கி கணக்கிணக்க கூற்றினையும் வரைந்து கொள்வோம். ஜனனி வணிகத்தின் 2020 ஏப்ரல் மாதத்திற்கான வங்கி கணக்கிணக்க கூற்று. வங்கி கணக்கிணக்க கூற்றில் முதலாவதாக சீராக்கப்பட்ட வங்கி மீதி சக அடையாளமிட்டு 4 அல்லது 5 லைன்களை விட்டுக்கொள்வோம். அடுத்து சய அடையாளத்துடன் ஒரு 3 அல்லது 4 லைன்களை விட்டுவிட்டு 2020 4/30ஆம் திகதியிலான வங்கி கூற்று மீதி. முதலாவதாக நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ளுவோம். இப்பொழுது நாங்கள் கணக்கிற்கு செல்லுவோம். முதலாவதாக நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கை செய்வோம். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கின் ஆரம்ப மீதியாக வங்கி கணக்கின் வரவு மீதியான ரூபாய் 75,000 நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதி கீழ்கொண்டு வந்தது 75,000 ரூபாய். வேறுபாட்டிற்கான காரணங்கள் கீழே தரப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக வைப்பிலிடப்பட்ட பின்வரும் காசோலைகள் 2020 4/30 வரையில் தேராதவைகளாக இருந்தன. விவரம் தரப்பட்டிருக்கின்றது கீழே 2 காசோலைகள். அதேபோல இரண்டாவது வழங்கப்பட்ட பின்வரும் காசோலைகள் 2020 4/30 வரையில் வங்கியில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதற்குரிய விவரமும் 2 காசோலைகள் விவரம் தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது மற்றும் இரண்டாவது விவரங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிய வேண்டிய விவரங்கள். முதலாவதாக நாங்கள் செய்ய போவது சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு. எனவே சீராக்கப்பட்ட வங்கி கணக்குக்குரிய கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் முதலில் பதிவு செய்வோம். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படுவது வங்கி கூற்றில் பதிவு செய்யப்பட்டு வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்களைத்தான் நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் பதிவு செய்வோம். மூன்றாவதை பாருங்கள் மாணவர்களே. வங்கி கூற்றில் காணப்பட்ட பின்வரும் விடயங்கள் வணிகத்தின் வங்கி கணக்கில் காணப்படாது இருந்தன. இதனைத்தான் நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் பதிவு செய்ய வேண்டும். இதிலே நிலையற்கட்டளையின் அடிப்படையில் வங்கியின் மூலம் செலுத்திய வங்கி கடன் ரூபாய் 15,000. அதாவது நிலையற்கட்டளையின் பேரில் வங்கியினால் 15,000 ரூபாய் வங்கி கடன் செலுத்தப்படுகின்றது. இதனால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைந்திருக்கும். எனவே நாங்கள் சீராக்கப்பட்ட காசேட்டில் செலவில் பதிவு செய்வோம். அதாவது இதனை நாங்கள் வங்கி கணக்கில் பதிவு செய்து இல்லை. எனவே இப்பொழுது நாங்கள் இதனை பதிவு செய்வோம். நிலையற்கட்டளை வங்கி கடன் ரூபாய் 15,000. இதனை நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் செலவில் பதிவு செய்வோம். ஏனென்றால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடைகின்றது. அடுத்து வங்கிக்கு நேரடியாக செலுத்தப்பட்ட வாடகை வருமானம் ரூபாய் 25,000.
அதாவது நேரடியாக வாடகை வருமானம் வங்கியில் செலுத்தப்பட்டால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு அதிகரித்திருக்கும். எனவே நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவில் பதிவு செய்வோம். நேரடி வைப்பு வாடகை வருமானம் 25,000. ஏனென்றால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு அதிகரிக்கின்றது. வங்கியினால் அறவிடப்பட்ட வங்கி கட்டணம் ரூபாய் 1100. அதாவது வங்கி கட்டணம் அறவிட்டால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடையும். எனவே சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் செலவு வங்கி கட்டணம் 1100 ரூபாய். அடுத்து வங்கியினால் அறவிடப்பட்ட காசோலை புத்தக கட்டணம் 1500. காசோலை புத்தக கட்டணம் அறவிட்டால் வங்கியில் இருக்கக்கூடிய எங்களுடைய காசு குறைவடையும். எனவே சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் நாங்கள் செலவில் பதிவு செய்வோம். காசோலை புத்தக கட்டணம் 1500 ரூபாய். இப்பொழுது நாங்கள் வங்கி கூற்றில் பதிவு செய்யப்பட்டு வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் இப்பொழுது சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் பதிவு செய்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் சீராக்கப்பட்ட வங்கி கணக்கை சமப்படுத்துவோம். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவு பக்கம் அதிகமாக காணப்படுகின்றது, 1,00,000 ரூபாய். இதனை செலவு பக்கம் எடுத்து செலவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகைகளை கழித்தால் மீதி கீழ் கொண்டு சென்றது 82,400 ரூபாய். அதேபோல் மீதி கீழ் கொண்டு வந்ததும் 82,400 ரூபாய். அடுத்து நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றை பதிவு செய்வோம். முதலாவதாக சீராக்கப்பட்ட வங்கி மீதி 82,400. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சமப்படுத்தி விட்டோம். 82,400 இதனை வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்வோம். சீராக்கப்பட்ட வங்கி மீதி 82,400 ரூபாய். இப்பொழுது நாங்கள் இதில் பதிவு செய்வோம். நீங்கள் முதலாவது பார்த்தீர்கள் என்றால், வைப்பிலிடப்பட்ட பின்வரும் காசோலைகள் 2020 ஏப்ரல் 30 வரையில் தேராதவைகளாக இருந்தன. அதாவது 2 காசோலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வைப்பு செய்திருக்கிறோம். காசோலை இலக்கம் 34 காசோலை இலக்கம் 76. இது இன்னும் வங்கியில் வசூலிக்கப்படவில்லை. எனவே இதனை நாங்கள் பதிவு செய்வோம். உங்களுக்கு தெரியும், வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலை வைப்பு செய்தால் வங்கி கணக்கில் மீதி அதிகரித்திருக்கும் தானே. எனவே வங்கி கணக்கு மீதிக்கு எதிராக சக அடையாளத்தை போட்டுக்கொள்வோம். ஏனென்றால் வங்கி கணக்கு மீதி அதிகரித்திருக்கும். எனவே வங்கி கூற்று மீதியை பெற அதனை நாங்கள் கழிக்க வேண்டும். ஏன் வங்கி கூற்றில் அது பதிவு செய்து இல்லை. அதாவது நாங்கள் மேலே போட்ட விளைவுக்கு ஆப்போசிட் விளைவை நாங்கள் வங்கி கூற்றுப்படி மீதிக்கு போட்டுக்கொள்வோம். எனவே சய அடையாளத்தை நாங்கள் போட்டுக்கொண்டுள்ளோம். எனவே நாங்கள் இதனை கழிப்போம். வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலைகள் காசோலை இலக்கம் 34 20,000 ரூபாய். மற்றும் காசோலை இலக்கம் 76 18,000 ரூபாய். சரி, அடுத்து இரண்டாவது விடயத்தை பார்ப்போம். வழங்கப்பட்ட பின்வரும் காசோலைகள் 2020 ஏப்ரல் 30 வரையில் வங்கியில் சமர்ப்பிக்கப்படவில்லை.
அதாவது நாங்கள் காசோலை வழங்கி இருக்கின்றோம், ஆனால் இன்னும் இதனை வங்கியில் சமர்ப்பித்து காசாக மாற்றிக்கொள்ளவில்லை. இது வழங்கி மாற்றப்படாத காசோலை. இப்போ நாங்கள் இதனை வங்கி கணக்கிணக்க கூற்றில் பதிவு செய்வோம். வழங்கி மாற்றப்படாத காசோலை. காசோலை வழங்கினால் வங்கி கணக்கு மீது என்ன நடந்திருக்கும்? குறைந்திருக்கும். எனவே சய அடையாளத்தை இடுவோம். வங்கி கணக்கு மீதி குறைந்திருந்தால் வங்கி கூற்று மீதியை பெறுவதற்கு அதனை நாங்கள் கூட்ட வேண்டும். ஏன்? வங்கி கூற்றில் அது பதிவு செய்யப்பட்டில்லை. எனவே நாங்கள் இப்போ கூட்டுவோம். வழங்கி மாற்றப்படாத காசோலைகள். காசோலை இலக்கம் 96 10,000 ரூபாய். அதேபோல் காசோலை இலக்கம் 99 25,000 ரூபாய். சரி மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது அனைத்தையும் பதிவு செய்து விட்டோம். இப்போ நாம் வங்கி கணக்கிணக்க கூற்றில் சீராக்கப்பட்ட வங்கி மீதியுடன் வழங்கி மாற்றப்படாத காசோலை எனது மொத்தத்தை கூட்டுவோம். 35,000. எனவே சீராக்கப்பட்ட வங்கி மீதியுடன் வழங்கி மாற்றப்படாத காசோலையின் மொத்தம் 1,17,400 ரூபாய். அதிலிருந்து வைப்பு செய்து வசூலிக்கப்படாத காசோலையின் மொத்தத்தை காண்போம். 38,000. எனவே 1,17,400 38,000 ரூபாயை கழித்தால் வங்கி கூற்று மீதியை எங்களுக்கு காணலாம். 79,400 ரூபாய். எனவே இதனை நாங்கள் வினாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வங்கி கூற்று மீதியானது 79,400 காணப்பட்டது என்று தரப்பட்டுள்ளது. நாங்கள் வங்கி கணக்கிணக்க கூற்றை செய்த பின்னரும் வங்கி கூற்று மீதி 79,400. இவ்வாறு சீராக்கப்பட்ட வங்கி கணக்கினையும் வங்கி கணக்கிணக்க கூற்றினையும் தயார் செய்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த வீடியோவிலே 2 உதாரண கணக்குகளை தந்துள்ளோம். இந்த 2 முறையிலும் உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படலாம்.